மக்களே! ஹிஸ்ட்ரிகிடன் சேனலுக்கு உங்க வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிஹரன். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் தொஹா, அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வந்து மத்திய கிழக்குல போயிட்டுருக்கு. அதுல இஸ்ரேலுக்கு வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு லீப் கிடைச்சிருக்கு. என்னதுன்னா, அவங்க வந்து அவங்களோட ஐபிஎம்எஸ் அதாவது அயர்ன் பீம் டிஃபென்ஸ் ஐபிடிஎஸ் அயர்ன் பீம் டிஃபென்ஸ் சிஸ்டம். அத வந்து அவங்க புதுசா இப்போ டெஸ்ட் பண்ணி அதுல சக்சஸ் ஆயிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னா, இது வந்து அ உள்ள வர மிசைல்ஸ் இல்ல யுஏவி இல்ல ஏதாவது ட்ரோன்ஸா இருக்கட்டும், அத வந்து லேசர் மூலமா வந்து தாக்குதல் நடத்துறது. இது ஏற்கனவே வந்து அமெரிக்கா கிட்ட இருக்கு, சைனா கிட்ட இருக்கு. இது மற்ற நாடுகளும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப 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 எஃபிஷியன்ட். எந்த அளவுக்குன்னா, இது எல்லா நாடுகளும் விரும்புறதுக்கு காரணம் ஹை பிரிசிஷன். இது ரொம்ப துல்லியமா அடிக்கக்கூடியது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இதோட காஸ்ட் எஃபிஷியன்ட். அதுதான் வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுல மொத்த சாராம்சத்த பார்க்கலாம். இப்போ ஹை ஹைலல் ஃபல்தன்னு ஒரு நபரு. இவரு பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்ரேல சேர்ந்த ஒரு ப்ளாகர், இல்லன்னா ஒரு பிசினஸ்மேன் எல்லாம் ஒரு மல்டி பெர்சனாலிட்டி. அவரு வந்து அவரோட ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னதுன்னா, ஹிஸ்டரி வந்து படைக்கப்பட்டிருக்கு. வரலாறு படைக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் அவங்களோட அந்த அயர்ன் பீம் சிஸ்டம் வந்து டெஸ்ட் பண்ற மாரி ஒரு வீடியோ. அத வந்து இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான இஸ்ரேல் கட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணதாகவும், அதே மாதிரி அத ஃபுல் வீடியோ போட்டிருக்காங்க. நான் முடிஞ்சா அந்த ட்வீட்ட வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க படிச்சு பாருங்க. அதாவது ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஒரு மிசைல் ஒரு செமி மிசைல் வந்து லான்ச் பண்றாங்க. அது வந்து க ஏர் இன் ஏர் ஏர்போர்ன்லயே வந்து அத வந்து அட்டாக் பண்ணுது இந்த அயர்ன் பீம். இந்த பீம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யுஏவிஸ், ட்ரோன்ஸ்லாம் வந்து லான்ச் பண்றாங்க. அதையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா மீட் பண்ணுது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாரி இது இஸ்ரேல்ல கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் மத்த நாடுகள் போல, அது வந்து அவங்களோட அந்த காஸ்ட்ட வந்து குறைக்கிறதுக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, பல லட்சம் ஷேக்கிள்ஸ் வந்து இஸ்ரேலோட நாணயம். அந்த பல லட்சம் ஷேக்கிள்ஸ வந்து சில 1000 இல்ல பல 1000 ஷேக்கிள்ஸ வந்து குறைக்க முடியும். இது வந்து இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, இப்ப அவங்க போர் சூழ்நிலையில இருக்கிறதுனாலேயே வந்து அவங்களுக்கு வந்து இந்த காச வந்து கம்மி பண்றது. முக்கியமா இந்த ராணுவ தளவாடங்கள புது புது தொழில்நுட்பத்துல ராணுவத்துல வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து காசு கம்மி பண்றது வந்து அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த அயர்ன் பீம்னால ஒரே நேரத்துல மத்த 2, 3 இல்ல பல வகையான ம் இன்கமிங்ஸ் மிசைல் இல்லன்னா வந்து ட்ரோன்ஸ் ஏர் த்ரெட் முக்கியமா சொல்லப்போனா, அத இதால சமாளிக்க முடியும். ஸோ இதுல என்னென்ன வகை இருக்குன்னு பார்க்கலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா 250 மில்லிமீட்டர் 50 கிலோவாட்ல ஒரு லேசர் பீம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வகை. இதுதான் வந்து இருக்கறதுலயே பெருசு. 450 மில்லிமீட்டர் அதே மாதிரி 100 கிலோவாட் உள்ள லேசர் பீம். இது வந்து ரொம்ப கை கடக்கம்ல. இது கொஞ்சம் அடக்கமான ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா வந்து, இத ட்ரக்லயே வந்து லோட் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போலாம். அதே மாதிரி இத வந்து ஈஸியா டிப்ளாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட S400 மாரி. S400 விட இது கொஞ்சம் வேகமாவே செயல்படும். அதே மாதிரி இது ஹைலி எஃபிஷியன்ட் இன்னொருக்கு ஹைலி எஃபிஷியன்ட்ட தாண்டி, ஒரே நேரத்துல பல டார்கெட்ஸ வந்து இது மீட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். இதுல என்னன்னா, அந்த இன்கமிங் மிசைல்ஸ வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அதால வந்து இத நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி உள்ளது. அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ள வரத வந்து இப்ப அயர்ன் டோமா அடிக்கணும்னா, ஒரு டோம் மிசைல்ஸ் வந்து பல லட்சம், பல கோடிகள் இருக்கும். அத வந்து காஸ்ட் கம்மி பண்றதுக்கு தான் இத இவங்க டெஸ்ட் பண்ணி இத வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. இத எங்க டிப்ளாய் பண்ணுவாங்க, எத்தன டிப்ளாய்மென்ட் அதே மாரி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாங்கிறத வந்து அவங்க அந்த ஃபியூச்சர்ல வந்து அவங்க டிசைன் பண்ணுவாங்க. அத வந்து அப்படி இருந்தா நான் உங்களுக்கு அப்டேட் சொல்றேன். அதே மாரி மத்த நாடுகள்ல இந்த தொழில்நுட்பத்துல எந்த அளவுக்குங்கிறத வந்து நம்ம அடுத்து வர வீடியோஸ்ல பார்க்கலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டிஃபென்ஸ் பத்தி மட்டும் நான் ஒரு பிளேலிஸ்ட் போடலான்னு இருக்கேன். ஸோ போடும்போது நிச்சயமா அத வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ நீங்க அப்போ அந்த பிளேலிஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க.